உண்மை டெய்லி பல்வாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய வேலையில் நமக்கு யார் நம்ம கூட உண்மையாக இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. சில வேலையில் இருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்கள நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நிறைய வேலையில் அவங்க நம்மக்கிட்ட உண்மையாக இல்லாத மாதிரி தான் இருக்கும். அவங்களும் சரி, அவங்க வாழ்க்கையிலும் சரி, நிறைய இடத்துல உண்மை நம்மக்கிட்ட இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஒருத்தர் நம்மக்கிட்ட ரொம்ப உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதான் அழகாக வசனம் சொல்லப்படுது. 2 தெசலோனிக்கேயர் 3:3 கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலகி காத்துக்கொள்வார். ஆமாங்க, ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு தேவனாக இருக்கார். மனுஷங்க ஒரு வேளை இருக்கிறேன், நான் அவங்ககிட்ட உண்மையாக தான் இருக்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் அது வெறும் வார்த்தையாக மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படின்னா வார்த்தையில் மட்டும் சொல்கிற தேவன் இல்லைங்க, செயலில் காமிக்கின்ற தேவன். அதனால் உண்மையுள்ள ஒரு தேவனை நம்ம வாழ்க்கையில் நம்பும் போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தீமை நின்று காத்துக்கொள்வார். அதனால் அவரை நம்புவோம். நீங்கள் ஆசிரியப்படுவது இவங்களை ஆசிரியாகாமே.